இது படம்னு சொல்கிறீங்கன்னா யார் இது படம்னு சொன்னான்னு மட்டும் சொல்லுங்களேன். இல்லை அவ்வளோ கேவலமான ஒரு டைரக்டர் அவர். என்னை பார்த்து என்ன பைத்தியக்கார ஒரு படம் எடுக்கிறேன் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே உட்காந்து நானும் சரி ஏதோ ஒன்று வரும் போல வெளியே கூட வந்துட்டு இன்னும் கூட யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் என்னத்துக்கு போனேன் என்ன பார்த்தேன் அப்படின்ற மாதிரி யார் இவன் ரங்கராஜன் யார் சக்திவேல் யார் இவன் யார் அவன் யார் இவன் யார் வச்சுட்டு இருக்கா எஸ்டிஆருக்காக முடி வளர்க்குறேன். அப்படி இப்போ எஸ்டிஆர் ஃபேனே வேணான்ட்டு போயிடுவேன். இப்போ இந்த மைக்கெலாம் உடைய இப்போ கமல் அண்ட் மணிரத்னம் காம்போல கிட்டத்தட்ட 37 வருஷத்துக்கு அப்புறமா தக் லைஃப் படம் வருது அப்படின்னும் போது நானும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்துடைய சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே சும்மா வேறு மாதிரி ஏதோ படம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, இல்லைன்னா சொல்ல. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனோன்னே எப்படியாவது போய் தேட்டரில் போய் பார்த்துடணும் அப்படின்ற ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தேன். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு இந்த ரிவ்யூலாம் பார்த்ததுக்கப்புறமா அந்த மனநிலையை அப்படியே தூக்கி ஓர வச்சுட்டேன். இருந்தாலும் படம் எப்படி இருக்குன்னு தெரியணும்ல, அதனால படத்தை பார்த்துட்டேன். அது எந்த சோர்ஸில் பார்த்துருப்பேன் அப்படின்றது நீங்களே புரிஞ்சுக்கிங்க. ஸோ படத்தை பார்த்தாச்சு. ஆனால் அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்குள்ள பல விஷயங்கள் பல கேள்விகள் உள்ளுக்குள்ளே மண்டைக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த படத்தை இப்போ எடுக்கணும், எதற்காக இந்த மாதிரி படங்களை கமலஹாசன் சூஸ் பண்ணி நடிக்கணும் அப்படின்ற கேள்விகள் வருது. அது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசியலும் சினிமாவும் வேற வேற இல்லை. சினிமா நடிகர்களை வைத்து தான் இந்த திருட்டு முன்னேற்ற கழகங்கள் தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கி இத்தனை ஆண்டு காலம் ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்றத இந்த வீடியோ எண்டு முடியும் போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணிடுங்க. வெல்கம் டு விஜய் டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து நாயகன் படத்துடைய ஒரு சீக்குவலாக அந்த மாதிரி ஒரு பேஸில் அதை கண்டினியூட்டியாக இருக்கிற மாதிரி தான் ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஆனால் உண்மையாலுமே இந்த படத்தில் நாயகன் எங்கே இருக்குது அப்படின்னு தான் நம்மளை வந்து தேட வைக்குது படம் ஃபுல்லாகவே. இந்த படம் எதற்கான படம், யாருக்கான படம் அப்படின்ற கேள்வியும் நிறையா வருது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் காஸ்ட்டு மணிரத்னத்துக்கு கிடச்சிருக்கு. உதாரண கமலஹாசனாக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், த்ரிஷாவாக இருக்கட்டும், நாசராக இருக்கட்டும், பிஜு ஜோஸ் அவராக இருக்கட்டும், இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் படத்தில் சின்ன சின்ன கேரக்டர்ஸாக இருப்பாங்க. பட் எல்லாருமே அவங்களுடைய நடிப்பை அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த படத்தில் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்றதான் ஒரு கொஸ்டின். இந்த படத்துடைய தம்ப்நெயிலில் நான் போட்டிருப்பேன், தக் லைஃபா செக்ஸ் லைஃபா அப்படின்றதான் தம்ப்நெயிலே. ஏன் போட்டேன் அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இந்த படத்துடைய கருவே அதை தான் வச்சுருக்கீங்க. அதாவது படத்துடைய ஆரம்பத்தில் நம்மளுடைய ஆட்கள் வந்து ஒருத்தர் வந்து சிம்புவோட அப்பாவை சுட்டு கொண்டுடுறான். உடனே கமல் அவர் வந்து அந்த பையனை எடுத்துக்கிறாரு. எடுத்ததுக்கப்புறமா புதைக்கும் போதே ஆமாம் நாங்கள் எங்கள் கூட்டத்தில் இருந்தால் வந்து எங்கனால தான் இறந்துட்டாருன்ற உண்மையை ஒத்துக்கிறாப்புல கமல்ஹாசன். ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா இந்த பையன் ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்த சொல்கிறான், என்னுடைய தங்கச்சி காணாமல் போயிடுச்சு, இந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன், ஃபோட்டோ எடுத்துகிட்டு தங்கச்சி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு இவன் சொல்லும் போது எனக்கு பணம் கொடுங்க, நான் போஸ்ட் அடிச்சு ஓட்டணும், நான் சம்பாரிச்சு கொடுத்துறேன்னுவான். கமல்ஹாசன் அந்த போஸ்டரை வாங்கிட்டு என்ன சொல்லுவார்னா, இல்லை நான் எப்படியா இருந்தாலும் உன் தங்கச்சியை கண்டுபிடிச்சி கொடுக்குறது என்னுடைய கடமை அப்படின்றத வந்து பதிவு பண்ணுவாப்புல. அதை எப்போ செய்வார்னா கடைசியில் சிம்பு, ஐயோ அதை சொல்லக்கூடாது, என்னத்த சொல்லக்கூடாது சொல்கிறேன், சிம்பு போகும்போது சொல்லுவாப்புல. அதாவது சின்ன பிள்ளை காணாமல் போச்சுன்னு ரொம்ப லாஜிக்காக அந்த பையன் போஸ்ட் ஓட்டலான்றான். இவர் மிகப்பெரிய தாதாவாக அந்த இடத்துல காமிச்சிக்கிறாங்க. ஆனால் அவர் ஏன் அதை செய்யலை அப்படின்றத போஸ்ட் ஓட்டியிருந்தால் அவருக்கு அந்த குழந்தைய பார்த்து யாராவது கொண்டாந்து விட்டுருக்கு போகிறாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய தாதா அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இவருடைய கீப்பை வர வச்சு ஜல்சா பண்ணக்கூடிய அளவுக்கு இவர் தாதா, புரியுதுங்களா? அந்த ஊர் கேங்ஸ்டர்ஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கும்போது இந்த சின்ன குழந்தைய கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை, அதே மாதிரி நாசர் பொண்ணு இந்த படத்தில் மண்டையை போட்டுரும். அதுக்கு நாசர் சொல்லுவாப்புல, நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், படித்து முடிச்சோடனே படிக்காது +2 ஸ்கூல் முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொன்னேன், நீ தான் படிக்கணும்னு பார்த்தியா என் பொண்ணு போயிருச்சுன்னாப்புல. இல்லை பொண்ணுங்களாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல கருத்து அந்த இடத்துல பதிவு பண்ணுவார். பொண்ணுங்களாம் படிக்கணும்னு இந்த இடத்துல நல்ல பதிவு பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் வேற ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வர்றாரு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, கமலஹாசன் அவர்களே, நீங்கள் 80-90 காலகட்டத்தில் தான் இன்னும் இருக்கிறீங்களா? அந்த காலகட்டத்தில் இந்த வப்பாட்டி முறைகள்னு ஒன்று இருந்துச்சு. பொண்டாட்டி வச்சுருக்கவங்களாம் சைடில் கீப் பண்ணி வச்சுருப்பான்.
அதை இவர் வச்சிருக்காரு. அதுக்கு ஒரு காரணம் வேறு கொடுப்பாரு பாருங்க. எப்படி எல்லாருக்கும் பிபி சுகர்லாம் வருதோ அந்த மாதிரி எனக்கு இதில் ஒரு அடிக்ஷன். இதையே உங்கள் பொண்டாட்டி சொன்னால் நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. இது எல்லாத்துக்கும் மேலே சிம்பு ஏன் இந்த படத்தில் நடிச்ச அப்படின்னு தான் எனக்கு தோணுது. என்ன உங்ககிட்ட என்னங்க பிரச்சனை? சிம்பு நீங்கள் நல்லா நடிப்பீங்க, நல்லா ஆடுவீங்க, உங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். உங்களை எந்த ப்ரெஷர் வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சது, இந்த மாதிரி கேரக்டரை சூஸ் பண்ண வச்சது? ஏன்னா இது ஆல்மோஸ்ட் ஒருத்தர் அப்பா வயசு இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கீப்பை இவர் அடையணும்னு ஆசைப்படுறாரு, அவ்வளோதான். இதில் என்ன, கமலஹாசன் அப்பான்னு கூப்பிடாம அண்ணான்னு கூப்பிட வச்சுட்டாங்க, அவ்வளோதான் ஒரு வித்தியாசம். ஆனால் அவர் அப்பான்னு கூப்பிட்டுருந்தாலும் இந்த படத்தில் கரெக்டாக தான் எனக்கு இருந்திருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கமலஹாசனோட ஏஜ் அப்படி இருக்கும், சிம்புவோட ஏஜ் அப்படி இந்த டிஃப்ரென்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எங்கே அப்பான்னு சொன்னால் அப்பாவோட கீப்பை வந்து மயம் ஆசைப்படுறானோ அப்படின்னு வந்துருன்றதுக்காக இவர் அண்ணான்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டீங்க. அப்போ அண்ணன் பொண்டாட்டியை பொண்டாட்டியா பாட்டியா நமக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ இதை ஏன் சிம்பு சூஸ் பண்ணார் அப்படின்னா அவருக்கான அழுத்தங்கள். அதாவது தமிழன் வளர்ந்து வர்றது பிடிக்கல, அவருடைய சில காலத்தில் இப்போ செய்த தவறுகளை வந்து சுட்டி காட்டி அவரை வந்து ரெட் கார்டு கொடுத்து படங்களில் நடிக்க விடாமல் பண்ணதெல்லாம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அழுத்தம். அவ்வளோ பெரிய அழுத்தம் இருக்கக்கூடிய சிம்பு உடம்பெல்லாம் குறைச்சி மாநாடு படத்தில் வந்து கம்பேக் கொடுத்தீங்க. ஏன் அந்த மாதிரி படங்களை சூஸ் பண்ணாமல்? என்ன தேவை இருக்குது? உங்களுடைய நடிப்பு திறமை யாராவது சந்தேகப்பட்டாங்களா இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு? இப்போ த்ரிஷா அவர்கள் கூட இந்த படத்தில் ஏன் இப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கி அவங்க அவ்வளோ பீக்கில் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் இந்த ஒரு கேரக்டரில் ஏன் அப்படின்னு தான் நமக்கு கேள்விகள் வருது. த்ரிஷா அவர்களுக்கும் ஒரு இமேஜ் இருக்குது, அதை ஏன் இதெல்லாம் இந்த இமேஜ் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் இந்த கதையை ஏன் சூஸ் பண்ணீங்க? எல்லாத்துக்கும் மேலே மணிரத்னம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டர் நம்ம சொல்லுவோம். ஆனால் மணிரத்னம் மக்களுக்கான டைரக்டர் கிடையாது, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் அரசியல் தலைவர்களுக்கான டைரக்டர். அவருடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரி காலகட்டத்தில் எந்த மாதிரி படத்தை எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுப்பாப்புல. நாயகன் எப்போ வந்தது? 1987. நாயகனில் கமலஹாசனுடைய பேர் என்ன? சக்திவேல் நாயகர். புரியுதுங்களா? திராவிட கட்சிகள் அப்போ தான் பயங்கரமாக வளர்ந்து வர கட்சிகள். ஸோ அப்போ தந்தை பெரியார் அப்படின்ற அந்த பேருக்கு முன்னாடி ஈவேரா அப்படின்றதான் நமக்கு தெரியும். அவருடைய பின்னாடி ஜாதி என்ன அப்படின்றதையும் நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த படத்தில் சிம்பு பார்த்தீங்கன்னா நான் தான் அடுத்த ரங்கராய சக்திவேல் அப்படின்னு அவர் சொல்லும் போது அதுக்கப்புறம் தான்டா படமே பயங்கரமாக பிக்கப் ஆக போகுதுன்னு நினச்சா அதுக்கப்புறம் தான் படம் புஷ்ஷுன்னு போகுது. அதுக்கப்புறம் அவர் போய் யாரை பிக்கப் பண்ணுறாருன்னா த்ரிஷாவை தான் வந்து பிக்கப் பண்ணுறாரு. த்ரிஷாவை பிக்கப் பண்ணுறதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சியை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் கடைசியில் உன்னை தான் கொண்டு வந்தார், அப்போ நீ எனக்கு தானே சொந்தம், ஆனால் என்கிட்ட இருந்து உன்னை மறைச்சி வச்சுக்கிட்டாரு, அதனால இப்போ தான் சான்ஸு, உன்னை நான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையா நீங்கள் சொல்ல வரீங்க படத்தில்? என்ன கலாச்சாரத்தையா பூத்த வரீங்க? மணிரத்னம் மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா புரிஞ்சுங்க மக்களே, அவர் அந்தந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த அரசியல்வாதிகளுக்கு ஏற்ற மாதிரி படம் எடுக்கக்கூடிய ஒரு நபர். அதற்கு நான் சரியான எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டாக கன்சிடர் பண்ணக்கூடிய படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாயகன். அது வந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1987. திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் வேரூன்றதுக்கான வேலைகள்லாம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டைம் அது. ஸோ அந்த டயத்தில் இந்த படத்தில் வச்ச பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்திவேல் நாயக்கர். அதான் மும்பையில் தான் இருக்கிறாங்க, மும்பையில் தான் டான் ஆகிறாரு, ஆனால் சக்திவேல் நாயக்கர். ஸோ நாயகர்னால் என்னென்னா மக்களுக்கு நல்லது செய்ய, புரியுதுங்களா இல்லையா? நான் மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க. இப்போ இந்த இடத்துல அப்படியே இங்கே கம்பேர் பண்ணி பாருங்கள். திராவிட கொள்கை யார் கொண்டு வந்தா? சரி, தந்தை பெரியார் அவருடைய முழு பெயர் என்ன, அவர் பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி என்ன, எல்லாத்தையும் நீங்களே போட்டுக்குங்க, அப்போ புரியும். அப்போ அந்த இடத்துல அது ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை மக்கள் மனசில் அது ஏற்படுத்துது, புரியுதுங்களா இல்லையா? இந்த மாதிரி தான் இவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே படங்களை வந்து எடுத்து அந்த டயத்தில் அரசியல் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அரசியலை வந்து பூம் பண்ண வைக்கக்கூடிய ஒரு நபர் தான் மணிரத்னம். அதற்கு பல படங்களை சொல்லிட்டு போகலாம், பாம்பே போன்ற படங்கள், அதற்கப்புறமா வந்த படங்கள். ஆனால் இப்போ ரீசெண்டாக மணிரத்னம் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலாச்சார சீர்கேடு. என்னது? கலாச்சார சீர்கேடை தமிழ் சமூகத்தில் புகுத்தக்கூடியதுக்கு வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நான் கிளியராக சொல்லுவேன். அவரோட ரீசெண்ட் டேஸில் வந்த படங்கள்லாம் பாருங்கள். ஒன்று லிவிங் டுகெதராக இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கல்யாணம்லாம் பண்ணாமல் இருந்துக்கலாம். இல்லைன்னா ராவணன் படம் பாருங்கள், அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அது ராமன் கதையோட அடிப்படையில் எடுத்திருப்பாங்க. அடுத்தவங்க பொண்டாட்டியே இவர் அரைஞ்சிட்டு போகிற மாதிரி. அதனால் ராவணன் படத்தில் அடுத்தவங்க பொண்டாட்டியே ஒருத்தர் அடையணும்னு நினைக்கிறது தப்பு அப்படின்னா இந்த படத்தில் சார் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்ற கேள்வி தான் இங்கே வருது. ஓ, இதுக்கு வப்பாட்டி தான் அதனால் பிரச்சனை கிடையாது அப்படின்றீங்களா? வப்பாட்டினால அவர் பொண்டாட்டி மாதிரி தானேயா?
அப்போ அதுவும் இங்கே தப்பு தானே? இல்லை எனக்கு தெரியாமல் தான் நான் கேட்குறேன். லியோன்னு ஒரு படம் வந்துச்சு. லியோ படத்தில் ஒரு எமோஷனலான ஒரு சீனில் தளபதி அவர்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா அந்த எமோஷனில் த்ரிஷாவும் தளபதி அவர்களும் முத்தம் கொடுக்குற ஒரு காட்சி ஒன்று வரும். உடனே சமூக வலைதளத்தில் எல்லாம் கொந்தளிச்ச கொத்தடிமைங்களாம் எங்கடா போனீங்க, எங்கடா போனீங்க, எங்கே போனீங்க எல்லாம்? இவர் இப்படி நடிக்கலாமா, இவ்வளோ பெரிய சீனியர் நடிகர் இந்த மாதிரி பேசலாமா, இந்த மாதிரி காட்சி வைக்கலாமா, இந்த வயசில் இது தேவைதானா அப்படின்னு விஜயை பார்த்து மட்டும் கேள்வி கேட்கும் கொத்தடிமை பரதேசிங்களா எங்கே போனீங்க? கமலஹாசனுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு படம் தேவையா? அவர் இப்போ உண்மையாலுமே ஒரு கட்சியின் தலைவர், அப்படி தானே? மக்கள் நீதி மையத்தின் கட்சி தலைவர். ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இப்படிப்பட்ட கருத்துள்ள படங்களை எப்படி கொடுக்க முடியும்? இந்த பக்கம் ஒரு சைடு பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணுறாரு, அப்படியே பார்த்தா அந்த பக்கம் த்ரிஷா கூட ரொமான்ஸ் பண்ணுறாரு, ஜெயிலையும் வச்சு த்ரிஷா கூட தான் ரொமான்ஸ் பண்ணுறாரு. ஜெயிலேருந்து வெளில வந்தோடனே நேராக த்ரிஷா வப்பாட்டி வீட்டுக்கு தான் போகிறாரு. அப்புறம் தான் பொண்டாட்டி வந்து பார்க்குறாரு. பொண்டாட்டி பைத்தியமானதுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து புத்தி வருதான். என்னடா என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ கமலை போன்றவர்கள் இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? இது நீங்கள் நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி எடுத்தாலும் படத்தை தமிழ்நாட்டில் தான் நடிக்கிறீங்க, தமிழ் நடிகர்கள் தான் நடிக்கிறீங்க, தமிழ் டைரக்டர் தானே இதை செய்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இதை ஒரு வட இந்திய படமாக நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இது ஒரு தமிழ் கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட மாதிரி தான் எடுத்துக்க முடியும். பட் பேரை வேணா ரங்கராய சக்திவேல் நாயக்கர் அப்படின்னு சொல்லி இவங்க அதற்கான சாயத்தை வேற மாதிரி பூசினாலும், பட் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அரசியல்? திராவிட அரசியல்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த திராவிட அரசியலை கொண்டு வந்த ஒரு சமூகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த பெயரை வைத்திருக்கக்கூடிய இந்த படத்தின் நபர் இந்த மாதிரி காரியங்கள் செய்யும்போது அப்போ மக்கள் மனசில் இது சரி அப்படின்னு போய் செய்யலாமா? அண்ணன் பொண்டாட்டியை பரவாயில்ல, தம்பி பொண்டாட்டியை பரவாயில்லன்னு மக்கள் எடுத்துக்கலாமா? இல்லை பரவாயில்ல பொண்டாட்டி இருந்தாலும் ஒப்பாட்டி வச்சுக்கலாமான்னு நினச்சிக்கலாமா? என்ன சொல்ல வர்றீங்க? மணிரத்னம் போன்றவர்கள் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? தமிழ் கலாச்சாரத்தில் இன்றைய இளைஞர்கள் மண்டையில் என்ன புகுத்த விரும்புகிறீங்க? ஆனால் நீங்கள் அன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் புகுத்துற விஷயத்தை எல்லாத்தையும் மக்கள் நம்பினாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு சோர்ஸ் கிடையாது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆட்கள் கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மட்டும்தான் மண்டையில் போய் ஏறும். ஆனால் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள், இன்றைக்கி இருக்க பிள்ளைகளுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி படத்தை குப்பை அப்படின்றாங்க. என்னது குப்பை படம் அப்படின்னு அந்த பையன் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டான். புரியுதுங்களா இல்லையா? இந்த மாதிரி படங்கள் எங்களுக்கு தேவையில்லை, பிடிக்கல. அவங்க கருத்து ரீதியாக சொன்னாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த படமே ஒரு கதை அம்சம் கொண்ட படம் இல்லை அப்படின்றதான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு. ஆனால் இந்த படத்துடைய கரு என்ன? எதை நீ மக்கள்கிட்ட கொண்டாந்து திணிக்க விரும்புகிற? கமலை போன்ற இன்னைக்கு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த மாதிரி படத்தை மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் மாதிரி ஒரு தமிழன், உண்மையான தமிழன், ஒரு படங்களில் சின்னதாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிட்டார்னா அதற்கு கொந்தளிக்கும் இந்த கொத்தடிமை கூட்டங்கள், மாதர் சங்கங்கள், இவங்கெல்லாம் இப்போ எங்கே போனீங்க? ஏன் இவர் போய் திமுக ஐக்கியமாயிட்டார் அப்படின்றதுக்காக இந்த படத்துக்கு வந்து நீங்கள் எதுவுமே வாய்ஸ் கொடுக்கலையா? ஏன் இந்த படத்தில் வந்து இப்போ இவர் வந்து காட்டக்கூடிய காட்சிகள் எல்லாமே இன்னைக்கு சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்க காட்சிகள் தானா, இல்லை ஒத்துக்கக்கூடிய காட்சிகள் தானா, இல்லை உங்கள் வீட்டு ஆம்பளைங்கெல்லாம் இப்படி பண்ணால் நீங்களாம் ஒத்துப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த படத்தை சென்சார் பண்ணி தான் வெளில விட்டாங்க, அதனால் இந்த படத்தை படமாக பாருங்க அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட தான் நான் இந்த கேள்வி வைக்கிறேன். ஏன்னா படத்தை படமாக பாருங்கன்னு சொல்கிற எல்லாரையும் படத்தை படமாக தான் பார்க்கணும், எல்லாருடைய படத்தையும். நாரடி சாங்கு அப்படின்ற ஒரு பாட்டுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணீங்க. லியோ படத்தில் அந்த ஒரு சீனுக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூ பண்ணீங்க. ஆனால் அந்த படத்தில் அந்த சீனுக்கான ஒரு வேல்யூ இருக்குது, அந்த சீனுக்கான ஒரு அவசியம் இருக்குது. இந்த படத்தில் என்ன அவசியம் இருக்குது? கமல் தேடி போகிறது சிம்புவோட தங்கச்சியை. அதுவும் தேடி அவர் போக வேண்டிய அவசியமே கிடையாது அவருடைய கெப்பாசிட்டிக்கு. பட் அவர் சின்ன வயசுலலாம் போஸ்ட் ஒட்டி தேடாமல் அந்த பொண்ணு வயசுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜில் இருந்தால் எப்படி எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடமா தேடி போகிறார். எங்கே? ரெட் லைட் ஏரியா, அப்புறம் வந்து பொண்ணு வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்கள்ட்ட தேடி போகிறாரு. அந்த இடத்துல போயிட்டு ஒரு பொண்ணு இவருக்கு பிடிச்சோடனே, இல்லை அந்த பொண்ணு கேள்வி கேட்குது, ஏன் உங்களுக்கு தேடி வந்த பொண்ணை மட்டும் தான் கூப்பிட்டு போயில, எங்கெல்லாம் நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்களா கேட்டு போய் இவர் காப்பாற்றி கொண்டு போய் இவர் கற்பழிச்சிக்கிட்டு இருக்காரு. எனக்கு புரியல. இந்த வயசில் கமல் அவர்கள் மக்களுக்கு நல்ல விஷயங்களை, நல்ல செய்திகளை படத்தின் மூலியமாக கொடுக்காம ஏன் இந்த மாதிரி படங்கள்லாம் கமலஹாசன் போன்றவர்கள் நடிக்கணும்? இதை நீங்கள் தான் யோசிக்கணும்.
ஏன்னா அவர் தமிழர்களுக்கானவர் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் எப்பயுமே அவர் தன்னை தமிழன் சொல்லிக்கிட்டாலும் அவருடைய மைண்டுக்குள்ளே இருக்கிறதுலாம் அந்த பிராமணத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அவர் மைண்டுக்குள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த திராவிட கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த திராவிட கூட்டம் தான் கமல் அண்ட் ரஜினி போன்ற நடிகர்களை வளர்த்து விடுபவர்கள் அப்படின்னு நான் சொன்னேன். என் வீட்டில் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். அதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் வந்த எத்தனையோ தமிழ் நடிகர்களை மொத்தமாக டெமாலிஷ்லாம் பண்ணியிருக்காங்க. கமலஹாசன் ஒரு தமிழன், ஆனால் அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு காமத்தின் அடிப்படையில் ஒரு படம் எடுக்கக்கூடியவர்னு காட்டுறது. ரஜினி வந்து ஒரு கன்னடர், ஆனால் அவர் வந்து மக்களுக்கு வந்து அப்படி வாரி வாரி கொடுக்குற மாதிரி காட்டுறது. ஏன் இங்கே ரஜினி அவர்கள் கன்னடராக இருக்கணும்? ஏன் இங்கே திராவிட தந்தை கன்னடராக இருக்கணும்? ஏன் இங்கே இன்னைக்கு கன்னடாவில் இந்த படத்தை ஓட விடாமல் பிரச்சனை பண்ணணும்? இது எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள். ஏன்னா கன்னடர்களுக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு. இந்த படத்தை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பார்த்துருப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த படத்தை எப்படி நம்ம நிறுத்துறது அப்படின்னு யோசிச்சு கடைசியில் கமலஹாசன் பேசின இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணி படத்தை ஓட விடாமல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இந்த கலாச்சாரத்தை வேண்டான்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். ஏன்னா இந்த கலாச்சாரத்தை ஏன் இன்னைக்கு கொண்டு வந்து புகுத்தணும்? இது ஒன்று வந்து பழமையான கலாச்சாரம், 80-90 காலகட்டத்தில் இருந்த கலாச்சாரம் வப்பாட்டி வச்சுக்கலாம் அப்படின்றது. இன்னொரு கலாச்சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப இருக்கிறதுலே ஒரு பிரச்சனையான ஒரு கலாச்சாரம். அடுத்த சொல்கிறதுக்கே கூசுதியா, அந்த மாதிரி ஒரு சிம்பு அந்த கேரக்டர் நடிச்சதான் எனக்கு மனசு வலிக்குது. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம். இதை ரெண்டையும் இந்த படத்தில் வந்து நீங்கள் புகுத்துறீங்க. கேட்டால் இது கேங்ஸ்டர் மூவின்றீங்க. இட்ஸ் நாட் அ கேங்ஸ்டர் மூவி, இட்ஸ் அ போன்ஸ்டர் மூவி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி தான் இருக்குது. விஜய் போன்றவர்கள் படங்களை படமாக பார்ப்பாங்க எங்கள் பசங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லுவார். ஆனால் அவருடைய படங்களில் சாதாரண ஒரு ரொமான்ஸ் காட்சிகளாக இருக்கட்டும், சாதாரண ஒரு படங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அதை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறது. ஆனால் அவர் படத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த திருட்டு கலங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல. அதை கொண்டு வந்து சேர்க்குறதே கிடையாது. மாறா இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியை தான் மக்கள் மனசில் பூத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஐடியாலஜிக்குள்ளே நம்மளாம் போய் சிக்கிக்கவே கூடாது. கமல் போன்றவர்கள் இந்த மாதிரி படங்களில் இனி நடிப்பாரான்னு கேட்டால் அவர் எப்பயுமே இப்படி தான் நடிப்பார். ஏன்னா அவர் மக்களுக்கானவர் கிடையாது, அவர் மையத்துக்கானவர். அவர் அதனால தான் அந்த மையத்தை கொண்டு போய் மொத்தமாக முடிச்சிட்டாரு. ஸோ மக்கள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், யார் நமக்கான தலைவர்கள், எப்பேற்பட்ட தலைவர்கள் நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்றத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். காமராஜர் அப்படின்ற ஒருத்தரை வந்து நம்ம கொண்டாடணும். நம்மளாம் அப்போ பிறக்கலை, தெரியல அவரை பற்றி நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம கேட்டிருக்கோமே ஒழிய கெட்ட விஷயங்கள் பெருசாக நம்ம கேட்டது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரையே இந்த திராவிட கட்சிகள் வந்து தோக்கடிச்சது. மீன்ஸ் திராவிட கட்சிகள் தோக்கடிக்கலை, நம்ம தோக்கடித்தோம். காமராஜரை தோக்கடிச்சு தான் இவங்களை கொண்டாந்து உட்கார வச்சோம். நம்ம உட்கார வச்சதுலேருந்து இன்னை வரைக்கும் இவங்க நம்மக்கிட்ட ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதற்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, எப்படிலாம் நம்ம மண்டையில் பூத்தி கெட்ட விஷயங்களை பூத்தி என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வரப்போகிற காலத்தில் சரியான தலைவரை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வல்லரசாகும், இல்லைன்னா டல்லரசாகும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டு see you on another video. Love you all. Take care. Bye bye சொல்கிறேன்.